குளிக்கின்ற போது எனக்கு தண்ணீர் தாகமாகப்பட்டது அதிகமாக இருக்கிறது. அதனால எனக்கு குடிப்பதற்கு ஜலம் கொண்டு வர முடியுமா? அப்படியா? உடனே ஆனா மாமன் தொலைதூரம் வந்திருக்கிறாரு. வாடா திருமுக ஆடி இருக்க வேகாத வேலை வந்து இந்த கல்லம் களைப்பாக இருக்கிறாரு. அவருக்கு ஜலம் எடுத்துட்டு வா. அது வரைக்கும் நான் 12 வாய் இப்படி தர்மராஜாக பத்திரிகை பாஞ்சாலி இருக்க பாஞ்சாலி தண்ணீர் கொண்டு செல்விட்டா இருந்தாலும் உன்னுடைய தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் பீமன் அகலும் சகாதவன் எங்கப்பா. மாமா காலை மாலை தவறாமல் நால்வரும் நான்கு திக்காக சென்று தேசத்தா செய்ய வருவாங்க. தேசத்தா சென்றிருக்கிறாங்க. தர்மன் மட்டும் தலைமையில் இருக்கின்ற பொழுது நால்வரும் தேச விசாரணைக்கு கிழக்கு மேற்கு தெற்க விடக்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளை சென்று விட்டன. அதனால் இருப்பது நீ ஒருவர் மட்டுமா? நான் யாரை பார்க்க வேண்டும் என்று வந்தோனா இப்ப என் தர்மராஜராகப்பட்ட தனிமையாக இருக்கிறார். தர்மனந்தா அரிராம திருமுகத்தை பார்த்து அரிராம திருமுகத்தை பார்த்து தர்மராகப்பட்டமே பரந்தாபுரத்துல ஒரு வாய் வார்த்தை கேட்க ஆசைப்படுறேன். என்னப்பா வார்த்தை? மாமா தர்மா மாமா
பாபா பரந்தாபா கோவிந்தா ஆரணத்தில் இருக்கும் பொழுது ஐவர் பஞ்ச பாண்டவருக்கு ஆபத்து என்று அழைக்கப்படுது உள்ள கையில இருக்கு நெல்லிக்கனியை போல அச்சரவா காத்துடாரிடாம இந்த கலையான பாண்டவரே தேடியே வந்ததல்ல இந்த கலையான திருமக கலைஞர்களுக்கு காரணம் அல்ல உனக்கு சோரா திருமக சோதருக்கு காரணம் அல்ல செந்தாமரை போல திருத்து முகமாப்பட்டதுக்கு சோதமே வந்தது என்ன பாபா ஹரிராம திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த மகளுடைய உள்ளமே கல்லடிப்பட்ட கண்ணாடி முள்ள இருக்குது பாபா அஸ்னாபுரத்தை இன்றோட 36 ஆண்டு காலமாகப்படுற ஆண்டு வரை இந்த பாண்டவர்களாகப்பட்டவர் தர்மராஜான பட்டபேசை கட்டி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற என் சங்கு துவாபரி ஆகப்பட்டது யாதவ குலமாகப்பட்ட என் கண் முன்னே அழிந்து கொண்டிருக்கிறது அதனால் என் யாதவ குலமாகப்பட்டது கண் முன்னே அழிந்து கொண்டு போவதை என்னால காண முடியவில்லப்பா அதனால அந்த சங்கு துவாபரை விட்டு விட்டு தருமமே நீதி தருமமே ஜெயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தர்மராஜா உன்னை காண்பதற்கு எதற்காக நான் வந்த காரணம் என்ன தெரியுமா இந்த தர்மமே நீதி தர்மமே ஜெயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தர்மா இந்த துவாபர யுகமாகப்பட்டது இன்னும் ஒரு சில தினங்களில் முடிவடைய போகிறது அதனால கலியுகமாகப்பட்டது கலியும் பிறக்க போறா அப்படி கலியும் பிறந்து விட்டா தாய்க்கு பிள்ளை இல்ல நோவுக்கு மருந்து என்ற காலங்களில் பிறக்க போகுது அப்ப இந்த தருமோ நீதி கண்ணையும் கட்டுப்பாடு எதுவுமே இந்த பூ உலகத்தில் நிர்ணயிக்க முடியாதுப்பா அதனால நான் முன்னே புறப்படுற வைகுந்தம் அந்த வார்த்தை சொல்லிவிட்டு போலான்னு உள்ள இடத்துல வந்து நப்பா தருமா
எல்லாருமே செத்து வந்திருப்பது நான் பாண்டவரை காத்தல பறந்தாம என்ன தலைமையில விட்டுப்பான்னு சொல்றேன் பாபா. இந்த பரந்தாமனை இந்த பாண்டவன் நினைக்கலன்னு சொல்லி இந்த பாவிய மரத்திலையும் அந்த பார்வத்தில் விட்டு பார்த்துங்களுக்கு என்ன பாப்பா படம் வந்தது மாதவா பின்னால வருகின்ற தீரங்களை முன்னால் அறிந்து சொல்லி இவர் பஞ்ச பாண்டவர் நல்வழி நடத்தி இருந்த அறியாம நல்வழி நடத்தியது அறியாம என்ன நடுத்தெருவில் விட்டுட்டு போறது மாமா. இந்த கௌரவராக சொல்லக்கூடிய 105 பாடல்களிலும் இந்த தர்மராஜா ஒருவர் மட்டுமே தருமே நீதி தருமே ஜெய தருமே நீதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏன் ஐயப்பஞ்சா பாண்டவர்ல இந்த 4 இடத்துல இந்த வார்த்தை உரைக்க வேண்டாம் இந்த செடிமந்த கண்ணு உரைத்தார் என்று. ஏனென்றால் இதற்கு மேல இந்த தர்மமாகப்பட்டு இந்த பூ உலகத்தில் இருக்காது அதரமாகப்படுத்தாத்து அலைவிட்டு ஒழித்து கொண்டிருக்கோம். நீ தர்மமே தர்மே நீதி என்று வாழ்ந்தாலும் வாழ முடியாதப்பா. அதனால இந்த மாமனாகப்பட்டவர் முன்னே வைகுந்தம் போகுவரத்துல உன்னிடத்தில் ஒரே ஒரு வார்த்தையாகப்பட்டது கேட்கிற எங்கேயாவது குளமாகப்பட்டது மாண்டும் மடிந்து விட்டது. இந்த மாமனாகப்பட்டவனும் மாண்டும் மடிந்து விட்டா எனக்கு கொல்லி வைப்பதற்கு கூட ஒரு பிள்ளையாகப்படுறது இல்லை. அதனால என்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறப்பா ஐயனா மண்ணுலகம் அடிந்தாய் என்ன மண்ணுலகம் சந்திலே Bye.
கொண்டு போய் ஒரு நல்லடக்கு செய்து விட்டு என்ன சாமி பாத சேர்த்திடு தருமனந்தா. இந்த பரந்தாமன் மாட்டாரு செய்தி கேட்டா அடாத படம் விட்டுடாத. எனக்கு நல்லடக்க செய்ய சொல்றியா பாபா? அந்த படம் பாவை துறையினால வச்சவத்தினால இந்த பாரதப்போர் உத்தரகத்துல இந்த பாண்டவரை பாட்டு படிச்சுட்டா இந்த பரந்தாமன் தகன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். அப்படி ஒரு வார்த்தை கேட்டேன். பார்த்ததற்கு முன்பதாக சாரதியில் அமருவது நாடு பரதீப மேல படையுடைய பாடுபாடு பரந்தாம மேல பட்டுச்சுடா. பாண்டவர் பரந்தாமன் சொல்லி சொன்னேன். அன்னைக்கே நம்ம ஒப்பந்தம் எடுத்தோம். பாண்டவர் செத்து விட்டா பரந்தாமன் தவணை செய்யணும். இந்த பரந்தாம மாண்டவன் பாண்டவர் தவணை செய்யணும் சொல்லி இந்த பாண்டவரை பின்ன தள்ளி பரந்தாம பொண்ணா நிக்கிறிய மாமா. இந்த கலியுகத்தில் அதாவது இந்த மாணவர்களாகப்பட்டவர் இந்த பூ உலகத்தில் அழுந்து கொண்டு பிறக்கிறோம், குறை கூறி கொண்டு வாழ்கிறோம், ஏமாற்றால் இறந்து போறங்க. ஒரு குழந்தையாகப்படுற அழுதுகிட்டு பிறக்கும். வாழ்ற காலவரியா அடுத்து மேல குறை சொல்லியே வாழ்வுங்க. எப்ப நம்ம சாவ போறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஏமாற்றால் செத்து போயிருவாங்க. அதனால யாரு பிறந்துட்டு போதிலும் நிச்சயமா அவங்களுக்கு அழிவு நிச்சயம். யாரு இந்த பூ உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது. அதனால நீ தர்மமே ஆட்சி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னிடத்தில் மட்டும் ஒரு வார்த்தை உரைக்கிற, இதுக்கு மேல தர்மம் நிற்க முடியாது. அதனால கலியுகமாகப்பட்டது பிறப்பா. அந்த கலியுகமாகப்பட்டது எப்படி பிறக்கும் என்றால் இந்த 55 பாண்டவராகப்பட்டவரே பொறுமைக்கு தர்மன், போருக்கு பீமன், நெல்லுக்கு விஜயன், வீரத்துக்கு ரகன், சாஸ்திரத்துக்கு சகாதேவன், இப்படி 5 இருக்கிறீங்க. 55 பாண்டவர் ஒருவன் வாயின் வழியாக கலியாகப்பட்டது பிறக்க போறான். அப்படி கலியாகோட பிறந்த உடனே நீ அதாவது அறிந்து கொண்டு நீ வந்து சொர்க்கலோகத்துக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். நாங்க 55 பாண்டவர்களும் ஒரு உள்ள கைய ஒரு கையில இருக்கிற 5 விரல போல இருக்கிறோம். தரப்படாத முன்ன போனா தண்ணி மாதிரி எங்கேயும் அண்ணன் போறான்னு போறதான் வர போறாங்க. தண்ணி வாரத்துக்கு எப்படி பாப்பா சொன்னாலும் வர முடியும்.
36 ஆண்டு கால நாட்டை பட்டம் கட்டி நீயே ஆண்டு கொண்டிருக்கிற. அதனால எவ்வளவு பெரிய அண்ணன் தம்பியாக உடன்பிறதாக பிறந்துட்டு போதிலும் நிச்சயமா அந்த நால்வருக்கு யாராவது நாட்டாலாம் ஆசைப்படுவாங்கல்லவா? அதனால நாட்டை இருக்க நால்வருக்கு யாராவது நீ பட்டம் கட்டி விட்டு கல்யாணம் பிறந்த செய்தியை அறிஞ்ச உட நீ வந்து சொர்க்கம் சேர்ந்து விடு. ஏன்னா இதுக்கு மேல தர்மாவும் நிலையில் நிறுத்த முடியாது. அப்படி இருந்தாலும் இந்த சிறுமந்த கடனாகப்பட்டவர் ஒரு கால் மாண்டு மடிந்து விட்டனா சகாதேவனாகப்பட்டவன் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 33 அவதார நிலைக்கான 108 யாகத்தை கற்றுள்ளவன். இந்த சிறுமந்த கடனாகப்பட்டவன் எங்க நல்லடக்கணும் செய்யணும் சகாதேவனுக்கு தெரியும். அதனால சாஸ்திரத்தை பார்த்த பிறகு என் உயிர் போன பிறகு என் உடம்பாகப்பட்டதை சகாதேவன் சொல்லும் இடத்துல நீ தகனம் செய்யணும். அதனால நான் புறப்படுறேன்பா. ஹரிராமனா பட்டவ நீ போறதை செலுத்த. அது மட்டுமல்ல நான் வைகுந்து வரும்போது ஏமம்மா யாரு வந்தாலும் தெரிய பின்ன திரும்பி பார்க்க சொல்லி என்ன காரணம்? யாருக்கு எந்த ஒரு இடுவாட்டாலும் தெரிய தர்மராப்பட்ட முன்ன திரும்பி பார்த்த பார்வையை பின்ன திரும்பி பாராம நீ பாட்டுக்கு வந்துகிட்டே சொல்றீங்க. அது என்ன காரணம்? தர்மா திரும்பி பார்க்க கூடாது. அப்பா நீ தர்மத்தோட ஆழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் தம்பி பாசமாகப்படுறது உனக்கு கண்ணை மறைக்கும். அதாவது உனக்கு இப்பெல்லாம் தெரியாது. ஒருத்தர் நன்மை செஞ்சீங்களோ தீங்கு செஞ்சீங்க என்பது தன்னோட உயிர் போக உள்ளதான் தெரியும். அதனால அண்ணன் தம்பி பாசத்துல வந்து நீ திரும்பி பார்த்துருவேன். நான் சொல்வதை கேளு. வடக்க திசை கோரி யாரு முகத்தின் திரும்பி பார்க்காம நீ வந்து சேரணும். அதனால நான் புறப்படுற தர்மா பொழுது விரிஞ்சு போச்சு வேண்டி வேலை இருக்குது. அதனால அவங்க எல்லாம் பாக்கணும். பேர் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியணும். சொல்லுவாங்க அன்னைக்கு நாளை நல்லது கேட்டதுன்னா நாளைக்கு பரவாயில்ல நல்ல மனுஷன் இந்த மாதிரி நான் நடந்து போச்சுருவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க தலையில் நடந்தாண்டா போயிச்சான்னு சொல்லுவாங்க. அதான் நல்லதும் கெட்டதும் நாளைக்கு பண்ண சொன்னா இன்னைக்கு தர்மடத்துல பறந்தாவன்னு சொல்றாரு. ஏதோ திரும்பி பார்க்காத நீ வந்துகிட்டே நான் முன்ன போற பின்னவான்னு சொல்றாரு. தன் தேவியிடத்துல முன்னே செல்ற பின்னே வந்து சேருமா என்ற சிறுமந்த கண்ணன் உரைத்து விட்டு அஸ்னாபுரத்து வேதனாக சொல்லக்கூடிய தர்மராஜன் இடத்துல இதோ கலியுகம் பிறக்க போது உன் 5 பாண்டவர் வாயில கலியும் பிறப்பான் என்று உரைத்து விட்டு தர்மராஜா நான் முன்னே போற நீ பின்னே வந்து சொர்க்கம் வந்து சேருப்பா என்று சொல்லிவிட்டு இப்ப சிறுமந்த கடனாகப்பட்டவன் வனமா வன கடந்து போய் கொண்டிருக்கும் போது கிஷ்கிந்தா வனம் புறப்படுற. இப்படி இந்த கிஷ்கிந்தா வரத்துல பெரித்தது ஒரு ஆலா மரம். இந்த ஆலா மரத்துல ஒரு வட்டப்பாறை இருக்குது. அதனால இந்த காடகத்துல வந்து நமக்கு ரொம்ப தயக்கமாகி விட்டது. அதனால இந்த கிஷ்கிந்தாவனத்துல ஆலா மரத்து அருகில இந்த அடர்ந்ததோடு வட்டப்பாறை மீது சிறிது நேரம் உறங்கி விட்டு நான் மீண்டும் புறப்படுறேன் வைகுந்தத்துக்கு. அதனால இங்க உறங்கி கொண்டிருப்பேன்.